கவலைக்கு மருந்து. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் தனது நண்பரிடம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துவிட்டது, எப்படித்தான் அதை சமாளிப்பது என்று தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தார். அந்த நண்பரும் இதையே தினமும் கேட்டு கேட்டு அழுத்து போய் இறுதியில் ஒரு அறிவுரை சொன்னார். ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணீரை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு மறுநாள் சந்திப்பதாக கூறி சென்று விட்டார். இவரும் விறுவிறுவென போய் கிண்ணத்தில் தண்ணீர் வைத்துக் கொண்டு இருந்தார். மறுநாள் நண்பரை பார்க்க வேகமாக வந்துவிட்டார். நண்பர் அவரை பார்த்து, என்ன நண்பரே, நான் சொன்னது போன்று செய்தீர்களா என்று கேட்டார். ஆமாம் நண்பரே, கையிலேயே வைத்திருந்ததால் மிகவும் கடினமாக இருந்தது, கையெல்லாம் மிகவும் வலிக்கிறது. என்ன யோசனை இது, மிகவும் மட்டமான யோசனை என்று சொல்லி அழுத்து கொண்டார். அதை கேட்ட நண்பர் சிரித்துக் கொண்டே, ஒரு சிறிய கிண்ணத்தில் இருக்கும் தண்ணீர் மிக குறைந்த கனமுடையதாகவே இருக்கும், ஆனாலும் அதை எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதுபோல வாழ்க்கையில் சிறியதோ பெரியதோ பிரச்சனை வரும்போது அதையே நினைத்துக் கொண்டு இருந்தால் மிகவும் கடினமாக தோன்றும். அதை சற்று தள்ளி வைத்துவிட்டு வேறு வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் மனக்கவலையில் இருந்து வெளிவரலாம், மனமும் லேசாகும் என்பதுதான் உண்மை என்றார். அன்பார்ந்தவர்களே, எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 10-11 இறை வசனங்கள். நாம் எப்பொழுதும் சிரித்து மகிழ பழகிக் கொள்வோம். நாம் அழ பிறந்தவர்கள் அல்ல, ஆண்டவர் இயேசுவில் வாழ்ந்தால் ஆள்வதற்கு பிறந்தவர்கள். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.